ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் நினைக்கிறாரு பயப்படுவதற்கும் முடங்குவதற்கும் இது சாதாரண கூட்டம் அல்ல. அதனாலதான் இந்த திருட்டு கூட்டங்களுக்கு பொறுக்க முடியல. சமண நீதி, சமுத்திரம், அதான் சமுத்திரம்னா கடல், சமுத்திரம், சமண நிதி, உதயநிதி, இன்ப நிதி. தனது பேச்சால் பட்டி தொட்டி எங்கும் உள்ள இளைஞர்களின் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். கட்டார் 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 சொல்லுடா. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, மிக சிறப்பான ஒரு மாவட்ட செயலாளர், அன்பின் அடையாளம், சிரிப்பின் அழகன், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தாய் உள்ளம் கொண்ட ஒரு நபர், எந்த நேரத்தில் அழைத்தாலும் எந்த பிரச்சனை என்றாலும் ஓடோடி வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர் வீரர் மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய விஜய தாமு அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மோகன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தேசிய செய்தி தொடர்பாளர் நமது கழகத்தினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அண்ணல் வடிவில் இருக்கக்கூடிய அண்ணன் சத்யகுமார் அவர்களுக்கும், இங்கு கண்ணு கட்டிய தூரம் வரை திரளாக கூடியிருக்கின்ற உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இங்க ஒருத்தருக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும். அவர் பேரு திருமலை. திருமலை வந்து சாதாரணமாக பகுதி செயலாளர் கோச்சு பாப்பில் பகுதி செயலாளர் திருமலை. அவர் பார்த்தா பேச கூட மாட்டாருங்க. வணக்கண்ணா, நல்லா இருக்கும், சரி, அவ்வளோதான். ஆனால் மைக்கை பிடிச்சாருன்னா தீப்பொறி. இன்று முதல் அண்ணன் திருமலை அவர்கள் தீப்பொறி திருமலை என்று அழைக்கப்படுவார். அதனால மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் தாமு அவர்களே, பேனர்ல அவர் பேரு போடும்போது வெறும் திருமலன் போடாதீங்க, தீப்பொறி திருமலை என்று போடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு, சமசாமல் இருக்கீங்க போலியே. ஏன்னா நம்ம கண்டென்ட் எல்லாம் அங்க பேசுறாங்களே. சரி, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு, இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு ஒரு சமத்துவ அரசியலை முன்னெடுப்பதற்காக வரக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். வணக்கம்பா, விசிலுக்கு கையை காமிக்காத, விசிலுக்கு போட்டு ஓட்ட. திமுக அந்த பையனை பார்த்தோம் ஞாபகம் வந்துச்சு. திமுக 3 வகைப்படும். அந்த திருட்டு உருட்டுலாம் கிடையாது, இது வேற. திமுக 3 வகைப்படும். டிமிக்கி முன்னேற்ற கழகம், டுபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, சத்தமா சொல்லுங்க. திமுக 3 வகைப்படும். திமுக 3 வகைப்படும். டிமிக்கி முன்னேற்ற கழகம், டுபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருட்டு முன்னேற்ற கழகம். இந்த திருட்டு கூட்டத்தை
கூட்டத்தை வீழ்த்த வந்த போர் வீரன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் பேசுங்கடா, கருத்தியல பேசுங்கடா. தனி மனித துதி பாடுறீங்க, தனி மனித விமர்சனம் பண்றீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கு. அந்த தாய்மார்களுடைய ஆதரவை கிடைக்காமல் செய்வதற்கு அப்படியே சூழ்ச்சி செய்யறாங்களாம். திமுகவை சார்ந்த தோழர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர்களே, இங்கு வந்து பாருங்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை கடலென திரண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் தான், எங்கள் சகோதரிகள் தான். எங்க திரண்டிருக்கிறாங்க. எங்க தாய்மார்களிடமிருந்து, சகோதரியிடமிருந்து எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை உங்களால் பிரிக்கவே முடியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை தான் போட்டு பிரின்னு பிரிக்க போறோம். என்னமா கரெக்டா? என்ன பண்ண போறோம்? அதனால தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2 முனை போட்டி தான். ஒரு முனை தாவேகா, இன்னொரு முனை திமுக. தப்பா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அதிமுக பார்ட் 2. உங்களுக்கு தோணும் என்ன அதிமுக பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. சேகர் பாபு யாரு? அமைச்சர் சேகர் பாபு யாரு? அதிமுக வந்து திமுக போனவர். அமைச்சர் ரகுபதி யாரு? அதிமுக வந்து திமுக போனவர். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் யாரு? அதிமுக இருந்து திமுக போனவர். இப்படி 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து திமுக போனார். ஏவா வேலு அதிமுக இருந்து திமுக போனார். இப்ப நம்மாலு ஓபிஎஸ் அதிமுக இருந்து திமுக போனாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி. ஒரு முனை தாவேகா, ஒரு முனை அதிமுக பார்ட் 2. அது திமுக எல்லாம் கிடையாது, அதிமுக பார்ட் 2 தான். இருமுனை போட்டி நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தன்னியல்பாக மிக பிரம்மாண்ட ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. எங்கு திரும்பினாலும் மக்கள் அலைகடலென திரண்டு வராங்க. தாய்மார்களுடைய ஆதரவு, பெண்களின் ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு, மாணவர்களுடைய ஆதரவு என்று பட்டி தொட்டி என்று நமக்கான ஆதரவு திரண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், பச்சை தமிழர், மரத்தமிழர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அதனாலதான் இந்த திருட்டு கூட்டங்களுக்கு பொறுக்க முடியல. கொள்கையை சொல்லு, கோட்பாடை சொல்லு. திமுக என்பது கொள்கை கட்சி, தாவேகாவிடம் கொள்கை இல்லை. ஏன்னா திமுக பயங்கரமான கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து 30 வருஷமா திமுக இருக்கிறார், ஒன்றிய செயலாளராக இருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு மைக்கு நீட்டி கேட்குறாங்க, ஐயா நீங்க திமுக இருக்கீங்களே, திமுக உடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சமதர்மம் தெரியல, சமத்துவம் சொல்ல தெரியல, சமூக நீதினு சொல்ல தெரியல, எதுவுமே சொல்ல தெரியல. சமண நீதி, சமுத்திரம், அதான் சமுத்திரம்னா கடல், சமுத்திரம், சமண நிதி, உதயநிதி, இன்ப நிதி. அம்மா சிரிக்காதீங்கம்மா, உண்மையிலே இருக்கு. நீங்க சமூக வலைதளத்தில் போங்க, யூடியூப்ல போய் பாருங்க, உண்மையிலே இருக்கு. அதனால கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி பேசுவது லவ் யூ தலைவா, லவ் யூ லவ் யூ. நான் ஒரு நமக்கு இது பிளைன் கிஸ் கொடுத்தாப்ல, அதனால வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தளபதிக்கும் தளபதியுடைய தோழர்கள் தான் அன்பால் எல்லோரையும் வெல்வோம். அன்பால் வெற்றதால் அவர் அன்பை பரிமாறி கொண்டார். அப்போ கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு திமுகக்கு? இங்கே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அவர்கள் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல. கொரோனா காலகட்டம், நம்ம எல்லோரும் வெளியே வருவதற்கு தயங்கின்ற பொழுது என் உயிரே போனாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் உதவி செய்வேன், இதனால் கொரோனா தொற்று ஏற்பட்டு என் மரணித்தாலும் பரவாயில்லை என்று களத்திலே நின்று வேலை செய்தவர் தான் அண்ணன் தாமு அவர்கள். இங்க இருக்கக்கூடிய மோகன் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களும் சரி, மக்களுக்காக உழைத்ததனால் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. இங்க திமுக ஒரு புதிதாக ஒரு பகுதி செயலாளர் ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க போல புதுசா. அவர் வந்து எங்களிடம் அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு என்பதற்காக நம்ம நிர்வாகிகளை மிரட்டுவது, முடக்க நினைப்பது, இதெல்லாம் வந்து அவர் நினைக்கிறாரு. பயப்படுவதற்கும் முடங்குவதற்கும் இது சாதாரண கூட்டம் அல்ல, தளபதியின் புலி கூட்டம், சிங்க கூட்டம். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே.
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று ஆளும் திமுகவையும் ஆளும் பிஜேபியும் எதிர்த்து களத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள்லாம் எம்மாத்திற்கு எங்களுடைய தூசிக்கு சமம். எத்தனை காலத்துக்கு பதவி உங்களிடம் இருக்கும்? சுரேஷ் அவர்களை மிரட்டுவது, மற்ற நிர்வாகிகளை மிரட்டுவது, இந்த மிரட்டல் உரட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். அது எங்க தாத்தா காலம், எங்க அப்பா காலம். நீ மிரட்டினால் நான் எதையும் செய்வதற்கு தயார் என்று துணிச்சலோடு வரக்கூடிய தளபதியின் காலம், தவகவினுடைய காலம். கருத்தியல் ரீதியாக, கோட்பாடு ரீதியாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம். உங்களை போன்று கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 2000 ரூபாய் காசுக்கும் நாங்க கூட்டம் கிடையாது. தளபதி என்கின்ற அன்பால் கூடிய விசிலுக்கு போட்டுருங்கம்மா ஓட்டு. அதனால கருத்தியலை பேசுவோம், கொள்கையை பேசுவோம். உண்மையிலே நம்ம வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் சொல்வது போன்றுதான், அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு சகோதரியை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அஞ்சலை அம்மாளுடைய பேரன் திமுக இருக்காருங்க, 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவர் அவங்க பாட்டியை போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. நீங்க சொல்லக்கூடிய சினிமாக்காரு, நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி, நீங்க சொல்லக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் தான் இந்த நெஞ்சிலே எங்களுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள் என்று உயர்த்தி பிடிக்கிறாங்க. திமுக காரண்டி அவன்கிட்ட பேச சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் யார்? புதுசா ஒருத்தர் போட்டார்ல பகுதி செயலாளரா, அவரை பேச சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் ஒரு 10 நிமிஷம் என்னோட உரையாற்ற தயாரா? நான் பேசுறேன். அஞ்சலை அம்மாள் அம்பேத்கரை பத்தி பேசுமா? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, நாம் எல்லோரும் சமத்துவம் என்கின்ற சமத்துவ உணர்வுக்காக இறுதி வரை போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவர் என்று உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். வாங்க பேசுவோம். திமுக கட்சியை சார்ந்த வாங்க பேசுவோம். அம்பேத்கரை பத்தி பேசுவோம், தந்தை பெரியார் அவர்களை பேசுவோம், வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பேசுவோம். யாரை வேண்டுமானாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று வாயை திறந்தாலே போய். ஐயா ஸ்டாலின் அவர்கள் 99% நிறைவேற்றி விட்டோன்றார். இன்னொரு அமைச்சர் 89% நிறைவேற்றிட்டார். ஒரு அமைச்சர் 80%. எப்பா அவன் கூடி பேசி நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. முதல்ல எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறீங்க? எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லை. வாயை திறந்தாலே பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் தான் இந்த ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அதிகார மமதையை வீழ்த்துவதற்காகத்தான் நம் துணையோடு அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. கரிஸ்மாட்டிக் லீடராக வராரு, தியாக உணர்வோடு வராரு. அவர் தான் கேட்கிறார்ல, எப்படி உங்களுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு வந்தது? தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, திமுக கட்சியை சார்ந்தவன் உன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிடா அப்படின்னு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் கேட்கிறார்ல. வெளியிட யாராவது தயாரா? எல்லாம் நம்ம பணமா? கோடி கோடியாக கொள்ளையடித்த பணம். இந்த திருச்சி KN நேரு ஒருத்தர் இருக்கிறாருமா, அரசு வேலைக்கு 30 லட்சம், பணியிட மாற்றமா 35 லட்சம், 1200 கோடியை மோசடி செய்திருக்கிறார். நீதிமன்றம் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கூட ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அவர்களே, ஏன் அந்த KN நேரு அவர்கள் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யல? ஏன்னா அங்க அவர் கொள்ளையடிச்ச பாதி காசு கோபாலபுரத்து வீட்டில் தான் இருக்கு. உண்மை அங்கதான் இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான், கேடிகள் தான். இந்த கேடிகளை வீழ்த்துவதற்காகத்தான் கோடிகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கோடியில் ஒரு தலைவனாக அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. அதனால எந்த வடிவத்தில் எங்களை நீங்கள் முடக்க நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக அவர் முடங்கக்கூடிய தலைவர் கிடையாது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. 21 பேர் கூட்டணிங்க. ஒரு பக்கம் பூரா திருட்டு கும்பல் 21 பேர், ஒரு பக்கம் 10 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 21, ஒரு பக்கம் 10 பேர் சேர்ந்து ஒத்தை தலைவனை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அவன் தாண்டா இந்த மண்ணுக்கான தலைவன், மக்களுக்கான தலைவன். ஒத்த தலை ராவண தமிழ்நாட்டுடைய மொத்த தலைவன் வர்றாரா? களத்துல சந்திப்போம். நாங்க தான் நேரடியா சொல்றோமே, களத்துல சந்திப்போம். 234 தொகுதிக்கான வேட்பாளர் ரெடி. தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. களத்தில் நாங்கள் எதிர்கொள்ள போறோம், மக்களை சந்திக்க போறோம். தாய்மார்கள் எல்லோரும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. 5000 ரூபாய் காசு கொடுக்குறாங்களா? சட்டையை பிடிச்சி 5000 ரூபாய் பத்தாது, 10,000 கொடுன்னு கேளுங்க. அது நம்மளுடைய காசு. 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட விசிலுக்கு போட்டுருங்க. சரிங்களா?
திருப்பி இந்த திருட்டு கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டை இனி யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்ப தமிழ்நாட்டை மீட்பதற்காக ஒரு மீட்பராக வந்திருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அம்மா அவர்லாம் கோடி கோடியா பணம் பார்த்துட்டாருமா. அவர் பார்க்காத பணம் கிடையாது, அவர் பார்க்காத பேர் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் அவர். இதையெல்லாம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மகுடத்தை கிரீடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து வரக்கூடிய தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். தியாக உணர்வோடு வராரு. ஐயா ஸ்டாலின் ஓவர் பாத்தீங்களா? அத ஓவர். ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஓவர். இன்னும் 3 மாதத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களே மீண்டும் கோபாலபுரம் வீட்டில் 5 ஆண்டுகள் நீங்கள் ஓய்வெடுக்க போறீங்க. அதற்கு நாங்கள் சொல்றோம் ஓவர் 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 ஓவர். இன்னொரு ஓவர். அது எப்படின்னா, தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரமாக்குவேன் என்று சொன்னீங்களா ஐயா? என்ன அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஓவர். ஐயா டாஸ்மார்க்க படிப்படியா இழுத்து மூடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? அதெல்லாம் முடியாது ஓவர். ஐயா 4 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழ்நாட்டை 10 லட்சம் கோடி கடனாக மாற்றி விட்டீர்களே, என்னையா பண்ண போறீங்க? அதெல்லாம் முடியாது ஓவர்ப்பா. நாங்க அந்த ஓவரா தான் பாக்குறோம். ஐயா ரொம்ப ஓவரா போறீங்க. அந்த ஓவர்ல வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. உங்க ஓவரை தீர்த்து கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஓவராக வருகிறோம். மக்களை மதிப்பதில்லை. என்ன நினைச்சிட்டாங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க, உரிமை தொகை 1000 கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க என்று மக்களை பலவீனமாக நினைக்கிறாங்கம்மா. காசு கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுறீங்களா? நல்லாட்சி மலர்வதற்கு ஓட்டு போடுங்க, மக்களாட்சி மலர்வதற்கு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய பணத்தை தான் கொடுக்குறாங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி ஆலமரம் அரசமரம் நம்மை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது என்று நினைக்கிறாங்க. இந்த ஆலமரத்தையும் அரச மரத்தையும் வேரோடு புடுங்கி வீசுவதற்காகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் வரார், நம்மளை நம்பி வரார். வரலாற்றிலேயே இப்போதான் முதலாக அவர் ஒரு வலிமையான தலைவரை எதிர்கொள்றாங்க, வலிமையான ஒரு கட்சியை எதிர்கொள்றாங்க. தாவேகா என்கின்ற கட்சியை அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல. எதிர்கொள்ள முடியாததான் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள், பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. 9 மணிக்கே முடிச்சிரு, 8 மணிக்கே முடிச்சிரு, 7 மணிக்கே முடிச்சிரு, 6 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு 6 மணிக்கே முடிச்சிரு. தமிழ்நாடு என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? தமிழ்நாடு என்பது யாருக்கும் சொந்தம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க தமிழ்நாடு என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல தமிழ்நாடு என்பது நம்ம யார் சுதந்திர போராட்ட தியாகி யாரு? ஆகா அவங்க கரெக்டா இருக்க. என்ன தலைவா நீ? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பத்திரம் எழுதி போடப்பட்டிருக்கா? கிடையாது. தமிழ்நாடு என்பது எல்லோருக்குமானது. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை, ஒரு உரிமையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. நாங்க களத்துக்கு வரோம், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியோடு களத்துக்கு வரோம். மக்கள் முடிவு செய்வாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுமா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுமா, தங்க தளபதி மண்ணின் மைந்தன் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. நீங்க என்ன முடிவு பண்றீங்க? அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, வர மாட்டேங்கிறாரு. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா எங்க தலைவரை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரை மக்களை சந்திப்பதற்கு அனுமதிப்பதற்கு துணிச்சல் இருக்கா ஐயா ஸ்டாலின் அவர்களே? அதாவது வீரன் என்ன தெரியுமா? வீரனை களத்தில் விட்டு சண்டை செய்வதுதான் வீரம். நீ களத்துக்கே வட விடாம தடுத்துட்டு ஐயா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க. நீ 21 பேர் கிடையாது, 51 பேர் சேர்ந்து வந்தாலும் உங்களை போட்டு புதைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. மக்கள் புரட்சிக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப நினைச்சாலும் வேலைக்கு ஆகாது. புரட்சி என்பது தானாக உருவாகாது. அந்த புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் மக்கள் சக்தியாக வரோம். அது கல்லாப்பட்டி கூட்டணி. அந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி. நம்ம கூட்டணி மக்கள் கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டணி. அதனால எங்க தலைவர் மீது கல்லெறிவது, அவர் பேரை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பது அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வீழ வேண்டும்.
மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நாங்க கொள்ளடிச்சோம் இல்ல, நாங்க அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுடைய கிட்டினை நாங்க திருடணுமா? ஒருத்தர் செம்மையா ஓடுவாருங்க, காலையில ஏஞ்சி ஓடி இருப்பாப்புல பயங்கரமா. யார் சொல்லுங்க பாப்பா, ஓடினே இருப்பாப்புல. நீங்க Facebook லைவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடினே இருப்பாப்புலங்க. அவர் எங்க தான் ஓடுறாரு, ஏன் ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு தெரியாது, ஓடினே இருப்பாப்புல. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா ஜீரோ. ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வெளியில பின்புறமாக என் உயரத்திற்கு கஞ்சா செடி வளர்ந்திருக்கு. ஐயா மாசு அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நாங்குநேரியில பட்ட பகலில் நேற்று 9 பேர் கொண்ட கும்பல் ஏன்னா கண்மூடித்தனமாக வெட்டுறாங்க. எதுக்கு வெட்டுறான், ஏன் வெட்டுறானே தெரியல. என்ன 2 பேர் இறந்துட்டாங்களே, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 3 பேர் 3 பைக்கில் 9 பேர் வந்து கண்ணா பின்னான்னு வெட்டுறான். காரணம் என்னன்னா கஞ்சா போன்ற போதை பழக்கத்திற்கு உள்ளாகியதால் வெட்டியிருக்கிறான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாருடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம். வடமாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான். அந்த ரயிலில் நடந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. வேலைக்கு வந்த அந்த வட மாநில இளைஞனை வந்து எப்படி கண்டம் துண்டமாக வெட்டினார்கள். சின்ன பசங்க எல்லாருமே. கேவலமாக இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்களே? மக்களோடு ஸ்டாலின், உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, பரந்தூரில் விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து போராடுறாங்களே, அந்த மக்களோடு நீங்கள் கிடையாதா? மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களே, அந்த மக்கள் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்களே, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே, தெரியலையா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று போராடுறாங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? வாயை திறந்தாலே பொய், கேட்டா வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 100% நிறைவேற்றிட்டோன்றாங்க. நான் இப்படி சொன்னா ஏதோ போற போக்கில் அடிச்சு விடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வாக்குறுதியை கையில் இருக்கு. இந்த வாக்குறுதியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும், நிறைவேற்றிட்டார். தமிழ் வளர்ச்சின்னு சொல்றாங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். ஆனால் திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினா ஃபைனு. ஆமாவா இல்லையாமா? ஃபைனுமா, 1000 ரூபாய் ஃபைனு. 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாதான். தமிழில் பேசுறான். ஆனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏமாற்றி கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி தான் இந்த திருட்டு திமுகவினுடைய ஆட்சி. வாக்குறுதியில் சொல்றாரு ஐயா. அரசியலமைப்பு பேப்பரோட காமிச்சிடறேன் பாருங்க. இப்ப நான் சும்மா படிக்கல, திமுகவினுடைய வாக்குறுதிகள் தான். அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி 2. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு உண்டான முயற்சியை ஏதாவது ஒன்று திமுக எடுத்ததா? ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு சட்ட போராட்டம்? எதையுமே பண்ணல. அடுத்து பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். எங்க வலியுறுத்தினாங்க? ஏதாவது பார்த்தீங்களாமா? வலியுறுத்துறது ஏதாவது பார்த்தீங்களா? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானாங்கன்னா காலையில் கிளம்பி மதியானமா டெல்லிக்கு போயிட்டு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துருவாங்க. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறே அப்படின்னு காலில் விழுந்துருவாங்க. இவர்கள் சொல்றாங்க பிஜேபியினுடைய பி டீம் தாவேகா. இல்ல ஐயா, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நாங்க பிஜேபியினுடைய பி டீம்லாம் கிடையாது. உங்களை ஓட ஓட விரட்ட வரக்கூடிய மக்கள் டீம், மக்களுக்கான மெயின் டீம். எந்த இடத்துல பிஜேபியினுடைய திட்டங்களை நாங்க வந்து எதிர்த்தோம், ஆதரிச்சோம்? எந்த இடத்துல ஆதரிச்சோம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி கொண்டு வந்தார். மோடியில் அவங்க டாடி வந்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்தோம். வக்பு சட்ட திருத்தமா எதிர்த்தோம். எல்லாவற்றையும் எஸ்ஐஆரா எதிர்க்கிறோம். ஒன்றிய பிஜேபியினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று மூர்க்கமாக நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு வெக்கமா இல்லையா திமுகக்கு? அதனால வந்து பேப்பர் வேற கொடுத்துட்டாங்க, டைம் வேற ஆகி போச்சு போல. அதனால வந்து மக்களே விழிப்படைந்து கொள்ளுங்கள். தொண்டை தண்ணி கிளிய கத்துறோம். அண்ணன் தீப்பொறி திருமலை அவர்கள்லாம் பொங்குறாருன்னா எதற்காக?
இப்ப அடுத்த அண்ணன் தேவி தாமு அவர்கள், அவருக்கு ஒரு பேர் வைக்கணும் போல. அவரும் வர வர மிக சிறப்பாக அண்ணன் வர பேசுறாரு. அவரும் வந்து பேசுவார். எதற்காக? எல்லாம் எளிய பிள்ளைகளை, எல்லாம் பாமர மக்கள், நடுத்தர குடும்பம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். அதில் பண்ணையார் கட்சி திமுக, பாமரர்களுடைய கட்சி தவேக. அப்போ பாமரர்களுக்கு தலைமையேற்றக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் வாக்கு செலுத்தணும். விசிலுக்கு தடை. அண்ணா கண்ட்ராக்டர் அண்ணா, உங்களுக்கு விசில் விடுறாங்களா இல்லையா? ஊடுறீங்களா? கழுத்துல போட்டிருக்காரு விசில், அவருக்கே சிரி போகுது. விசிலுக்கு தடை. சரி, எங்க அண்ணி இருக்காங்களா துர்கா ஸ்டாலின், காலையில இட்லி சட்னியில இட்லி அவிப்பாங்கல்ல, அவிக்கும் போது சத்தம் வருமா? என்ன சத்தம் வரும்? சட்டி வந்து விசில் விசில் வரும்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மா விசில் சத்தம் கேட்டுச்சு அந்த இதுல இட்லி குக்கர்ல குண்டால, அந்த இட்லி எனக்கு வேணான்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் விசில் ஊதுறதுக்கு தடை. ஆனா அதுலயும் தலைவர் கிங்குங்க. என்னன்னா சேப்பாக்கத்துக்கு உள்ள விசில் போகக்கூடாதான், விசில் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சி நடக்குது. நம்ம அனிருத்து பாட்டு போற ராவண மவண்டா ஃபர்ஸ்ட் பாட்டே அதான். மிக சிறப்பா பயங்கரமா பண்ணி விசிலுக்கு தானே தடை சொன்ன. அந்த விசிலை உருவாக்கிய தளபதியினுடைய புகழையே அந்த கிரவுண்ட்ல பாடுறாண்டான்னு பாட்டு முழுவதும் பாடினாரு அனிருத்து. எல்லா பக்கமும் நம்ம ஆள் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே நம்ம ஆள் இருக்கு. ஆனா உண்மைதான்ப்பா, ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே நம்ம ஆள் இருக்கு. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அதே நடை, அதே உடை, அதே பாவனை. நம்ம தலைவர் மக்களை சந்திக்க போகும்போது அப்படி பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு தான் ஓவர் எல்லாம். அவர் எல்லாமே வந்து அவர் அடுத்த தளபதியாக தன்னை அப்படியே நினைச்சுக்கிட்டாரு. அதனால தலைவர் சொல்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவசரத்தில் ஓட்டு போடுகின்ற பொழுது உதயசூரியனுக்கு போடாமல் விசிலுக்கு தான் போட போகிறார். அந்த அளவுக்கான தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கு, தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி இருக்கு. தவேக என்பது சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் மாற்று புரட்சி. தவேக என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி. தவேக என்பது முதன்மை சக்தி, பிரைமரி ஃபோர்ஸ். அதனாலதான் நம்ம தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக வர்றார். அதான் நீங்க எல்லாத்தையும் உணருங்க. இல்லாத பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லுவாங்க, காது கொடுத்து நல்லா கேட்டுட்டு விசில் எங்கப்பா காது கொடுத்து நல்லா கேளுங்க. பாட்டியம்மா உங்களுக்கு தான் சொல்றேன், பச்சை கலர் சேலை கட்டிருக்கீங்களே அப்படியே எங்க பாட்டி மாதிரியே இருக்கீங்க. திமுக காரங்க வருவாங்கம்மா, ஒரு 2000மோ 3000மோ எடுத்துட்டு வருவாங்க. அது நம்ம காசு தான், வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தப்பு தப்பா சொல்லுவாங்க, இல்லாதது பொல்லாத எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கிட்டு புடவையில இந்த விசில முடிஞ்சு வச்சுக்கோங்க. அவரை கூப்பிட்டியோ, நீ இந்த காது இவ்வளவு நேரம் நீ பேசுறது நான் இந்த காதுல கேட்டேன், நான் திருப்பி உனக்கு பதில் சொல்லி இந்த காதை காட்டுன்னு 3000 இல்லடா நீ 10,000 கூட கொடு, ஆனா என் ஓட்டு அப்படின்னு ஒரு விசில ஊதிட்டீங்கன்னா அம்மா ஜென்மத்துக்கு உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாப்புல, காது கேட்காது. அதனால உங்களை நம்பிதான், இங்க திரளாக கூடியிருக்கின்ற இந்த தாய்மார்களை நம்பிதான் அண்ணன் விஜய் அவர்கள் வராருமா, வேற யாரையும் நம்பல. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். 2,10,00,000 வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் 20 to 40 வயசுக்கு உள்ள 1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் 13 லட்சம் பேர் இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இப்ப தெரிஞ்சிருக்கும், ஓவர் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தானே. பெண்களும் இளம் தலைமுறையும் முடிவு செய்துட்டாங்க, அண்ணன் விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்துட்டாங்க. இன்று மாவட்ட செயலாளர் தாமு, நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, ஏன்னா உழைச்சிருக்காரு. 28 ஆண்டு கால உழைப்புங்க அவரு. 5 ஆண்டுகளாக விலையில்லா விருந்தகம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய அலுவலகத்துக்கு போங்க, எப்ப போனாலும் சாப்பாடு. நம்ம கட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலார்
வள்ளலாருடைய பூமிக்கு போனீங்கன்னா எப்ப வேணாலும் சாப்பாடு. எங்கள் அண்ணன் தாமு அவருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு. அந்த அளவுக்கு தளபதி போன்று உதவி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர் தான் உங்களுக்கு மாவட்ட செயலாளராக கிடைச்சிருக்காரு. ஆமா, வெளிப்படையா சொல்லும். இந்த ஏரியா எம்எல்ஏ பேரை சொல்லுங்க பாப்போம். 500 ரூபா தரேன். அம்மா நீங்க கூட சொல்லுங்க, 500 ரூபா உடனே கொடுத்துருவேன் நான். இந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லுங்க பாப்போம், தைரியமா சொல்லுங்க. 500 ரூபா தரமா? 1000, 1500, 2000, அட 5000. இது என்னங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்த சோதனை? கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியலன்றாங்க. ஐயா, கூகுள்ல தேடி கூட தெரியாத நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தானே? காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குன்னு தெரியல. அதனால இந்த பாருங்க, சட்டமன்ற உறுப்பினருடைய பேரே தெரியல. இவரெல்லாம் உங்களுக்கு தேவையா? இவரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாரா? செய்ய மாட்டாங்க. எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அண்ணன் தாமு அவர்களை போன்று, அண்ணன் மோகன் அவர்களை போன்று பல பேர் இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். எந்த பிரச்சனை என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தின் போர்படை துணையில் இருக்கும். அதனால இந்த நக்கி கோபால் போன்ற ஆட்கள், அதுக்கப்புறம் இந்த சத்யராஜ் பொண்ணு, அவர் என்ன செஞ்சாரு சொல்லுங்க பாப்பா. நம்ம பதில் சொல்ல வேணாம், அவங்க அண்ணனே பதில் சொல்லிட்டாப்ல. சிபி சத்யராஜ்ல அவரு போய் சொல்லிட்டாப்ல, நீ போமா அப்படின்னு அவரே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாப்ல. அதனால நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். இந்த வேளச்சேரி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக அண்ணன் மாத்திட்டாரு. இப்பொழுதே வேளச்சேரி சட்டமன்றம் ஒரு தொகுதி உறுதி. தாவேகாக்கு வேளச்சேரி ஒரு தொகுதி உறுதியாகி விட்டது. அதனால இன்று கொள்கை விளக்க கூட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வெற்றி விழாவில் நாம் எல்லோரும் சந்திப்போம். பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.